முதல் முறை போட்டியிடும் போதே திருநெல்வேலியில் தான் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து இங்க நிக்கிறேன். ஏன் திருநெல்வேலியில போட்டியிட வேண்டும், ஏன் புதிய தமிழகம் கட்சி திருநெல்வேலியில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். திருநெல்வேலியில் பலர் வெற்றி பெற்று போயிருக்கலாம், உங்களிடம் இப்போதும் வந்து ஓட்டு கேட்டிருக்கலாம், நீங்களும் வாக்களித்திருப்பீர்கள். அவர்கள் எல்லாம் ஓட்டுக்காக வருவார்கள், பணம் கொடுப்பார்கள், வாக்குகளை விலைக்கு வாங்கி கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கோ அவர்களுடைய உரிமைகளுக்காகவோ என்றைக்கும் பேசினது கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் அதிகம் இருக்கக்கூடிய மக்கள். அதாவது 3 1 பங்கு இருப்பது தேவேந்திர குல வேளாளர்கள். 80,000 85,000 வாக்குகளுக்கு மேல் இருக்கும். 85,000 வாக்கு என்றால் 85,000 மனிதர்கள் இங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை கூட இந்த திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியும் இந்த தொகுதியில இந்த மக்களுக்கு வாக்கு வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. இந்த தொகுதியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர் ஒருத்தரை வேட்பாளராக அறிவிப்பதற்கு யாருக்குமே தகுதி இல்லை, இந்த ஜாதியில யாருக்குமே அந்த தகுதி இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இது. நம்ம எல்லாம் அவர்களை கட்சியாக பார்க்கலாம், ஆனால் அந்த கட்சிகள் உங்களை ஜாதியாகத்தான் பார்க்கும். இவர்கள் இந்த ஜாதி, இவர்கள் எஸ்சி, இவர்களுக்கு சீட்டெல்லாம் தேவையில்லை, பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஏளனமான ஒரு மனநிலை இருக்கு. அப்ப அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஜாதிய சமூக சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றுதான் திருநெல்வேலி தொகுதியில் டாக்டர் ஐயா அவர்கள் என்னை போட்டியிட அனுப்பியிருக்கிறார். இங்க நிக்கிறது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போட்டி, புதிய தமிழகம் கட்சி அந்த போட்டியில் சேர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறாங்க. இங்க போட்டி கட்சிகளுக்கு இடையே கிடையாது, ஜாதிகளுக்கு இடையே தான். திமுக ஒரு பிள்ளைமார் நிக்கிறாரு, அதிமுக ஒரு தேவர் நிக்கிறாரு, விஜய் கட்சியில் இன்னொரு தேவர் நிக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில ஒரு யாதவர் நிக்கிறாரு, புதிய தமிழகம் கட்சியில நான் நிக்கிறேன். இங்க போட்டி கட்சிகள் கிடையாது. திமுக பிள்ளைமார் இருந்தா எல்லா கட்சி பிள்ளைமாரும் அவருக்கு தான் ஓட்டு. தொகுதிக்கு யார் நல்லது செய்ய போறா, யார் பேச போறாங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. அதிமுக ஒரு தேவர் இருந்தா எல்லா கட்சி தேவரும் அந்த தேவருக்கு தான் ஓட்டு. சரி, யாதவர் மக்கள் தான் நம்மளை போல அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டா இல்ல எங்க ஜாதிக்கு வேட்பாளர் நாம் தமிழர் நிக்கிறாங்க, அதனால அவருக்கு தான் ஓட்டு, அந்த பொண்ணுக்கு தான் நாங்கெல்லாம் ஓட்டு போட போறோம். அப்ப இந்த தொகுதிக்காக பேச வேண்டியவர், தொகுதி வளர்ச்சிக்காக பேசக்கூடியவர், நான் யாருக்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? அவர்கள் என்னை ஜாதியாக பார்ப்பது என்ன மட்டும் கிடையாது, உங்க எல்லாத்தையும் ஜாதியா தான் பார்க்கிறாங்க. இது எனக்கு என்ன மட்டும் பார்க்கறது கிடையாது, நீங்க யாரு நின்னாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை. அது எப்படி ஒரு பொது தொகுதியில, திருநெல்வேலி தொகுதியில, ஒரு மாவட்டத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய தொகுதியில இந்த தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்தவர்களை போட்டியிட முடியும், எப்படி அவர்களை வெற்றி பெற வைக்க முடியும் என்ற எண்ணம். இந்த தொகுதியில இந்த மக்கள் தான் மக்கள் தொகையில் அதிகம், ஆனால் எந்த மக்கள் அதிகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் பார்த்தாலும் அது இந்த ஜாதி. மாநகராட்சி ஒரு பகுதி, இந்த பக்கம் பஞ்சாயத்துகள் ஒரு ஊராட்சி பகுதியா இருக்கு. மாநகராட்சி பகுதியை பார்த்து விட்டால் அங்கும் பல தேவேந்திர குல வேளாளர்கள் வாழ்கிறார்கள். அவர்களும் கிராமங்களாக தான் அந்த மாநகராட்சிக்குள் இருக்கிறார்கள் தவிர அவர்கள் வாழ்வாதாரம் ஒன்றும் ஒரு மாநகராட்சியில் எப்படி இருக்கணும் அப்படி கிடையாது. மாநகராட்சி வளருது, ஆனால் அவர்கள் கிராமமா இருக்கிறார்கள், அவர்களை சுத்தி தான் டவுன் வளருதே தவிர அவங்க கிராமம் அதே மாதிரிதான் இருக்கு. அதே இங்க மானூர் பகுதிக்கு வந்தா அவர்களுடைய வாழ்வாதாரம், பல ஊர்களுக்கு ரோடு கிடையாது, சாக்கடை வசதிகள் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, பஸ் வசதி கிடையாது. ஏன்? இது இந்த பகுதியோட பிரச்சனை கிடையாது, இது ஜாதியோடைய பிரச்சனை. மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் இருக்கும், உங்க ஜாதிக்கு கிடையாது. ஏன்னா நீங்க அப்படியே சாக்கடையிலே கிடக்கும், ரோடு வேண்டாம், தண்ணி ஏதோ வாங்கி குடிச்சிட்டு போங்க, சப்ப தண்ணி குடிங்க, உங்க விவசாய நெல் எங்கேயோ கடந்து அழுகி போட்டும், உங்க குளத்துக்கு தண்ணி வந்தா வரட்டும். இது திருநெல்வேலி மட்டும் பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் தேவேந்திர குல வேளாளருக்கு இதுதான் பிரச்சனை. இதையெல்லாம் பேச வேண்டும்னா திருநெல்வேலி இருந்து ஜெயிச்சது இங்கிருந்து தான் அதை துவங்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்துடைய அரசியல் ஹெட் குவார்டர் திருநெல்வேலியில தான் இருக்கு. இந்த பக்கம் ஒட்டப்பிடாரம், மேல சங்கரங்கோயில், ஒரு பக்கம் விளாத்திக்குளம், ஒரு பக்கம் பாளையங்கோட்டை, இது எல்லாமே தேவேந்திர குல வேளாளர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதிகளும் ஊர்களும் தான். ஆனால் அங்க எல்லாமே தேவேந்திர குல வேளாளருக்கு இதுதான் நிலைமை.
நம்ம சமூகமாக சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம பலத்தை காட்டல, நம்ம வெற்றி பெறலன்னா நம்ம அரசியல் இன்னும் பின்னோக்கி தான் போயிடும். கண்டவன் வந்து கண்ட போல பேசுவான். 30,000 ஓட்டு தான் இருக்கு, இந்த மக்களுக்கு எந்த அதிகாரமும் தேவை கிடையாது, 2-3 சீட்டு கொடுக்குறோம், எங்கேயாவது நின்று வாய் பேசாம ஐயாசாமி போட்டுக்கொண்டு இருங்க என்ற நிலை பேசக்கூடிய ஒரு நிலை இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தன்மானத்தோட வாக்களித்தால் மட்டும்தான் அது முடியும். இது ஏதோ நான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று வந்து நிற்கலைங்க. அப்படி எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல 2-3 சீட்டு, அவர் சொன்னது பேசுனது கேட்டீங்களா? அந்த சீட்டு எல்லாம் கேட்க கூடாது. அப்ப 2-3 சீட்டு வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் டாக்டர் ஐயா அவர்கள் எப்போதோ வாங்கி இருப்பாரு. ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தனி தொகுதியில் நின்று நம்ம ஜாதிக்குள்ளே மோதிக்கொண்டு எப்படியாவது யாரோ ஒரு பலர் தான் வெற்றி பெற்று வருவாங்க, அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டோம் என்று நினைத்திருக்கலாம். ஏதாவது நான் அப்படி வெற்றி பெற்று வந்திருந்தால் நான் வந்து இந்த மக்களுக்கான அரசியல் எல்லாம் பேச முடியாது. டாக்டர் ஐயா அவர்கள் முடிவெடுத்தார், இந்த மக்களுக்கு வெற்றியை விட தன்மானம் தான் முக்கியம். அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு அவர் பார்வையில தான் கூட்டிட்டு போகணுமே தவிர வெறும் 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் இவர்களை கொண்டு போய் வேற ஒரு கூட்டணியை சேர்த்து விட்டு வாக்களிக்க விட்டால் இந்த சமூகம் நிரந்தரமாக பின்னோக்கி போய்விடும், அரசியல் இல்லாமல் போய்விடும் என்ற முடிவெடுத்ததன் விளைவுதான் இன்றைக்கு புதிய தமிழ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதியில தன்மானத்தோட நிற்கும். அப்ப அந்த தன்மானத்தோட வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது உங்களுக்கான தேர்தல், இது உங்களுக்கான கட்சி. வெற்றி பெறுவது நான் கிடையாது, டாக்டர் ஐயா கிடையாது, புதிய தமிழ் கட்சி கிடையாது. அது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளருடைய வெற்றியா தான் இருக்கு. மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு ஷாம் ஜெயிச்சிட்டாரு, ஒரு புதிய தமிழன் கட்சி ஜெயிச்சதா இருக்காது. இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் உணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற்றுட்டாங்கிறது அப்படிதான் இருக்கும். அவங்க வெற்றி பெற விடக்கூடாது என்பது நினைப்பது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். அதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஆசை வார்த்தை பேசுவாங்க. நம்ம ஊருக்குள்ளே திமுக அதிமுகவுடைய ஏஜென்ட்டுகளை வைத்து நம்ம மக்களுடைய விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். எல்லாத்தையும் தள்ளி வைங்க. கட்சி இதெல்லாம் ஒதுக்கி வைங்க. சமூகமாக ஒன்றிணையுங்கள். திமுகவிலும் அதிமுகவிலும் நம்ம பாசத்தோட இருப்போம், நம்ம ஆட்கள் உணர்வோட இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் நம்ம ஆட்களை ஜாதியா தான் பார்க்கும். அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து நிற்காது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தேவரும் பிள்ளைமார் நாடாருமே இவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற நிலைமை தான் இருக்கு. புதிய தமிழகம் வாங்குற வாக்கும் புதிய தமிழகம் பெறுகிற வெற்றியும் தான் அவர்களுக்கும் மரியாதையை தேடி தருமே தவிர அவர்கள் பெற்றுக் கொடுக்கிற வாக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு மரியாதையும் தேடி தராது. அதனால சிந்தித்து வாக்களிங்கள். வாக்களிக்க வேண்டியது எனக்காக கிடையாது, உங்களுக்காக. உங்களுடைய சின்னம் என்னது? அதனால நீங்கள் தான் பிரச்சாரம் செய்யணும். இங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. புதிய தமிழ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதியில் தென் தமிழகத்தில் போட்டியிடுது. எல்லா இடத்திலையும் புதிய தமிழ் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். அதுதான் நமக்கான எதிர்காலம் இருக்கும் என்று கூறி நீங்கள் தான் பிரச்சாரம் செய்யும். இல்லை என்றால் நம்ம ஒரு உரிமையா போய்கிட்டே இருக்கும். வெற்றி பெற்று வந்தால் இந்த தொகுதிக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பேச வரல. இந்த சமூகம் 30 ஆண்டு காலமாக பல உரிமைகள் மறுக்கப்பட்டு நிற்குது. மாஞ்சோலை மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும், இருக்கன்குடி மாரியம்மன் கோவில்ல தேவேந்திர குல வேளாளர் கடைகள் எல்லாம் மூட வேண்டும் என்று நினைக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், தென் தமிழகத்தில் நடக்கிற கொலைகளா இருக்கட்டும், மாணவ கொலைகளா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் சமரசம் இல்லாமல் போராடிய டாக்டர் ஐயா அவருடைய கட்சியிலிருந்து வந்த உரிமையோட உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.